அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய மூன் டிவி நேயர்களே, அருமையான பெரியோர்களே, பாசத்திற்குரிய அருமை தாய்மார்களே, இந்தொரு நபிமொழி என்ற தொடர் நிகழ்ச்சியில் இந்த காலை நேரத்தில் உங்களை எல்லாம் இந்த மூன் டிவியின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்ற நேரங்களில் காலை பொழுது என்பது மிகவும் முக்கியமான ஒரு நேரமாகும். இரவிலே அன்றாடம் நாம் தூங்குகிற போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அம்மூத்து ஆஹியா, இறைவா உனது திருநாமத்தை கொண்டே நான் மரணிக்கிறேன், அதே போன்று உனது திருநாமத்தை கொண்டே காலையிலே உயிர் விழுவேன் என்று அன்றாடம் நாம் சொல்லிவிட்டு துஆ செய்துவிட்டு தான் தூங்குகிறோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல இரவிலே நாம் தூங்குகிற போது நம்முடைய ரூஹ் அல்லாஹ்விடத்திலே செல்கிறது. அவன் நாடுகிறவர்களுக்கு ரூஹை திருப்பி தருகிறான், நாடக்கூடியவர்களுக்கு ரூஹை திருப்பி தராமலும் இருப்பான். அது அவனுடைய நாட்டத்தை பொறுத்து. காலையிலே அல்லாஹு தஆலா ரூஹை திருப்பி தருகிற போது தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தூங்குகிற போது சொல்லித்தந்த துவாவை போல எழுந்த உடனேயும் ஒரு அருமையான துவாவை நாம் ஓத வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குகிற போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லியே தொடங்க வேண்டும். அவ்வாறு தொடங்காத போது அந்த காரியத்திலே பரக்கத் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தது போல காலையிலே நாம் எழுகிற போது அன்றைய காலை பொழுது சிறப்பாக இருப்பதற்காக ரூஹை திருப்பி தந்த அல்லாஹ்வை புகழ்ந்துதான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை மௌத்தாக்கிவிட்டு ஹயாத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், வலைஹின் நுஷூர், அவன் பக்கமே நாம் திருப்பப்பட இருக்கிறோம், அவன் பக்கமே நம்முடைய மீட்சி இருக்கிறது என்ற பொருளில் உள்ள ஒரு அருமையான துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட இந்த துவாவை அவர்கள் ஓதாமல் அவர்கள் எழுந்ததில்லை. இந்த துவா நம்மிலே பலருக்கு தெரியாமல் இருக்கிற காரணத்தினால்தான் காலையிலே எழுந்தவுடனே ஓத வேண்டிய இந்த துவா எல்லா பள்ளிவாசல்களிலேயும் தொழுகை சுபு தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஓதுகின்ற அந்த இமாமுடைய துவாவில் முதல் துவாவாக இது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, காலை பொழுது ஒரு மனிதனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் அடுத்தடுத்த பொழுதெல்லாம் அது சிறப்பாக அமையும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த நபி வழி நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதன் காரணமாகவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகளுக்கே உத்தரவிட்டிருப்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். தன் மகளார் அன்னை ஃபாத்திமா அம்மா, அதே போல தனது மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கெல்லாம் காலையிலே அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அருள் அவர்களுக்கு மட்டுமல்ல, அது எல்லோருக்கும் பொருந்தும் என்பதற்காகத்தான் நமக்கும் இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் காலையிலே எழுகிறான், அப்படி எழுகிற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறான் என்றால் முதலிலே இறைவனுடைய எல்லா படைப்பை விட சிறந்த படைப்பாக இருக்கிற மனிதன் இவனுடைய எழுதல்தான் காலையிலே முதலிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பு எழுகிறார்கள், எத்தனை பேர்கள் சுபு தொழுகிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிற போது ஒரு கட்டத்திலே சில நேரங்களில் வேதனைத்தான் நமக்கு ஏற்படுகிறது. அன்பு நேயர்களே, அன்றாடம் இன்று ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு மேற்பட்டவர்கள் இந்த காலை பொழுது நிகழ்ச்சிக்காகவே காலையிலே எழுந்து தொழுதுவிட்டு இந்த அன்றாட நிகழ்ச்சியை பார்ப்பது, இது நமக்கு மட்டும் பார்ப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நன்மையை தேடி தந்து கொண்டிருக்கிறது. அன்பு நேயர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் அவனுடைய வாழ்க்கைக்கு பரக்கத்து தேவைப்படுகிறது, அன்றாடம் ரஹ்மத்து தேவைப்படுகிறது, அன்றாடம் தௌலத்து தேவைப்படுகிறது. துன்யாவிலே உழைக்கிறவர்கள், வியாபாரிகள் யாராக இருந்தாலும் சரி, காலையிலே எழுந்து போய் மாலையிலே ஆகுவதற்குள்ளே
எப்படியாவது நாம் உழைக்க வேண்டும், ஊதியம் பெற வேண்டும், அல்லது பணம் பெற வேண்டும், சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அங்குமிங்கும் அலைகிறார்கள். இப்படி உழைப்பதற்கும் ஊதியத்தை பெறுவதற்கும் பல காரியங்களை சகுனமாக நினைக்கிறார்கள். காலையிலே வியாபாரத்திற்காக வீட்டை விட்டு வெளியே வரக்கூடியவர் வெறுங்குடத்தோடு யாராவது வந்தால் வியாபாரம் சரியாக இருக்காது நினைக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் விதவைகள் யாராவது வீதியிலே வரும்போது வியாபாரத்திற்கோ அல்லது உத்தியோகத்திற்கோ சென்றால் நமக்கு அன்று சரியான பரக்கத்து கிடைக்காது, ரஹ்மத்து கிடைக்காது என்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் மனிதனுடைய தப்பான எண்ணங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பொறுத்து எந்த ஒரு மனிதர் காலையிலே சுபுஹ் தொழவில்லையோ அன்றைய நாள் முழுவதும் அவருக்கு பரக்கத்து கிடையாது என்றார்கள். அருமையான தாய்மார்களே, இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் காலையில் எழுந்து சுபுஹ் தொழலாம், தொழுதுவிட்டு இதை நீங்கள் பார்க்கலாம். பக்கத்திலே உங்களுடைய கணவன்மார்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், சில நேரங்களிலே பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் ஹதீஸை சிந்தித்து பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு ஆண்மகன் காலையிலே எழுந்து அவர் தொழுதுவிட்டு தன் மனைவியை அவள் தொழுகைக்காக எழுப்புகிறார், அப்படி எழுப்பினால் இவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கண்டிப்பாக கிடைக்கும் என்றார்கள். அப்போ காலை நேரம் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை தருகிற நேரம். ஒருவேளை கணவன் எழுப்புகிற போது மனைவி எழாமல் அங்குமிங்குமாக அவள் படுக்கிறாள் என்றால் அவருடைய முகத்திலே தண்ணீரை அடிக்க வேண்டும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை தருவானாக என்று துஆ செய்தார்கள். எந்த மனிதன் தெரியுமா? காலையிலே தான் எழுந்து தொழுதுவிட்டு தன் மனைவியை எழுப்புகிறான், அவள் தொழுகிறாள் அல்லது தொழாமல் இருக்கும்போது அவள் முகத்திலே தண்ணீரை அடிக்கிறானே, அவளுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உண்டாகட்டும் என்றார்கள். சித்து பாருங்கள், இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களை பார்த்தும் சொல்லுகிறார்கள். எந்த ஒரு பெண்மணி காலையிலே எழுகிற போது தான் எழுந்து சுபுஹ் தொழுது விட்டு தன் கணவனை எழுப்புகிறாள், அப்படி எழுப்புகிற போது அவள் எழுந்து தொழுதாலோ அல்லது தொழாமல் அவர் படுக்கிற போது அவருடைய முகத்திலே தண்ணீர் அடித்தாலோ அவளுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாள் காலை அன்று முழுவதும் சிறப்பாக இருப்பதற்கு காலை பொழுது மிக முக்கியமான பொழுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு குழந்தை காலையிலே தன்னுடைய பெற்றோரை அருள் கண் கொண்டு பார்த்தால் அதற்கு 100 ஹஜ்ஜி செய்யப்பட்ட நன்மை கிடைக்கும் என்பார்கள். நம்முடைய காலை பொழுது இறை வணக்கத்திலும் இறை துவாவிலும் தொடங்குவதற்கு வல்ல ரஹ்மான் அனைவர்கள் மீதும் நல்லருள் பாலிப்பானாக என்று துவா செய்ததானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னொரு நபி மொழியை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.